ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிஎக்ஸ் டிஎம்எஸ் இந்த இண்டிகேட்டரோட பயன்பாடு என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாக இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்னால் ஒரு ஷேரை எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், எந்த மாதிரியான இண்டிகேட்டரை பயன்படுத்தணும், இதெல்லாம் இமிடியேட்டாக கற்றுக்குங்க. என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது நிறைய பேர் சின்ன சின்ன லாஸஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும், இவங்க எந்த ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, எந்த இண்டிகேட்டரையும் பயன்படுத்துறதில்ல. அப்படியே அவங்க இண்டிகேட்டர் பயன்படுத்தியிருந்தாலும் அந்த இண்டிகேட்டரோட ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ் என்ன அப்படின்னா அதில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது இண்டிகேட்டர் சும்மா இருக்காது. சரிங்களா? சும்மா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சப்ஜெக்டோடு சேர்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய புரிதல் நல்லாயிருக்கும். இப்போ ஏடிஎக்ஸ் டிஎம்எஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ஃபேமஸான இண்டிகேட்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இது ஆவரேஜ் டைரெக்ஷனை காட்டுது ஏடிஎக்ஸை பொறுத்த மட்டும். சரிங்களா? அதே மாதிரி டிஎம்எஸை பொறுத்த மட்டும் டைரெக்ஷனல், சரிங்களா, மூவ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்னிக்கல் அனலைஸ் டூல்ஸ் யூஸ்டு இன் ட்ரேடிங் டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் அண்ட் டிரெக்ஷன் ஆஃப் அ ட்ரெண்ட். ஏடிஎக்ஸ் மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரெண்ட் regardless of whether it is an uptrend or downtrend. அதாவது டிஎம்எஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிடும். while DMS provide the directional curves together, they help to trades determine if the trade is strong enough to trade and it in which direction to trade. அதாவது டிஎம்எஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்த டிரெக்ஷனில் நீங்கள் ட்ரேடை எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பிம்பத்தை கொடுத்துரும். ஏடிஎக்ஸை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணும். சரிங்களா? இப்போ நார்மலாக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க, சரிங்களா, ஸ்டடீஸ் போயிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎக்ஸ் டிஎம்எஸ்ன்னு இருக்கும். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புழக்கத்துக்கு நம்ம பயன்பாட்டுக்கு என்ன பண்ணிடலாம், நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? இப்போது ஏடிஎக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே 14 days பீரியட் அப்படின்னு இருக்கா, இங்கே 14 days கொடுத்துருக்கா. என்ன அப்படின்னா இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 14 days ஒரு டைரெக்ஷன், அதாவது ஒரு மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு மெஷர்மெண்ட், கால்குலேஷன், இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏடிஎக்ஸ் ஃபுல்லாக க்ளோஸாக மெஷர் பண்ணி அது 14 days எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அது ரீட் பண்ணி ஃப்யூச்சரில் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனை ஷோ பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி பாசிட்டிவ் டைரெக்ஷனல், சரிங்களா, அதாவது டிஎம்எஸை பொறுத்த மட்டும் நெகட்டிவ் டைரெக்ஷன், இது ரெண்டுமே காட்டும். பாசிட்டிவை பொறுத்த மட்டும் க்ரீன் ஷோ ஆகும், நெகட்டிவை பொறுத்த மட்டும் ரெட்டு ஷோ ஆகும். சரிங்களா? இங்கே ரெட்டு க்ரீன் இருக்குது, நமக்கு தான். உங்களுக்கு என்ன கலர் வேணாலுமே நீங்கள் அதை வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏடிஎக்ஸில் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 25%, சரிங்களா, இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே 25 இருக்கா, இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வீக்காக இருக்குது ட்ரெண்ட், அதாவது ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் எது பார்க்குறீங்களோ வீக்காக இருக்குது அப்படிங்க புரிஞ்சிக்கலாம். 25 to 50 ஓகே ஃபைன் குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. டைரெக்ஷன் என்ன டைரெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இதில் க்ரீன் நல்லா பீக் ஆகி எல்லா லைனையும் கிராஸ் பண்ணி க்ரீன் போகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். சரிங்களா? அதே இது எல்லாத்தையும் தள்ளி டவுன் ட்ரெண்ட் நீங்கள் ஃபிகர் பண்ணிவிட்டு, சரிங்களா, அந்த லைனை கிராஸ் பண்ணி நல்லா டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு, ரெட் கலர் உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்போது இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் என்ன, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத பேஸில் புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். நான் புக்கில் படித்த விஷயத்தை வச்சு சொல்கிறேன். நீங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இமீடியட்டாக உங்களால் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாலும் ட்ரெண்ட் இல்லாமல் பண்ணி ஒரு நல்ல நியூஸை பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்கும், ஆனால் டைம் எடுக்கும். அந்த டயத்தில், சரிங்களா, ஃபியரும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் எக்ஸிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு இண்டிகேட்டர் நல்லா செக் பண்ணுங்கள். 2 weeks தரவா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.